மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணன். சப்போர்ட்டை மறக்கவே மாட்டேன். ஹீரோ சென்டர் ரொம்ப எனக்கு என்ன சொல்ல தெரியல. நான் ரொம்ப இந்த படம் முடிஞ்சு வெளில ஆடியன்ஸ் கூட வந்து நான் ஆஃப். ஏன்னா நான் இந்த கமலாச்சேரியில் கிட்டத்தட்ட விஷ்ணுக்கு தெரியும். நான் நிறைய படம் வந்து இங்கே பார்த்துருக்குறேன். என்னுடைய முக்கால்வாசி ஜேர்னி வந்து இந்த தேட்டரில் தான் இருந்திருக்கு. நிறையா படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் உட்காந்து பார்த்துருக்குறேன். ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துருக்குறேன். அந்த எப்படி சொல்கிறது, நான் இதெல்லாம் என்ன கனவா என்னன்னு தெரியல. சரி ஒரு படம் நடிக்கிறோம், ஓகே அது பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வார்த்தை மாதிரி டிவியில் சொன்னார் ஹீரோ வாக்குறேன் அப்படின்னா நாங்கள் கதை சொன்னாங்க. என்ன பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் நிறைய சொல்லி சொன்னாங்க. ப்ரோ வந்தாங்க படம் பண்ணிட்டோம். படம் பண்ணி இந்த 3 நாளில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் சாதாரண ஆள், காமன் மேன். இவர் ஒரு சாதாரண டைரக்டரு, ஒரு புது ப்ரொடியூசரு. ஒரு படத்தை எடுத்து வந்து அந்த கமலா தேட்டரில் வந்து ஃபஸ்ட் ஷோ போடும்போதே வந்து ஃபுல்லாகுமா அப்படின்ட்டு எல்லாருமே கலாச்சாங்க. பட் ஒரு சிலர் கலாச்சாங்க. பட் ஃபுல்லானோடனே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி. ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஏதோ வரோம், கஷ்டப்பட்டு வரோம், போஸ்டர்ஸ் வைக்க விடாமல் அந்த தேட்டரில் பேனர் படம் ஓடுதுன்னே பேனர் வைக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டம்.